ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ணஜாலம் டிசைன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு நார்மல் ஸ்லீவ் எப்படி அளவு ப்ளவுஸிலிருந்து மெஷர்மெண்ட் எடுத்து கிளாத்தில் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு கிளாத்தை எப்படி மடிக்கணுன்றதையும் பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸில் நாம் பின் பக்கத்துலேருந்து அளவு எடுக்கலாம், இல்லைன்னா முன் பக்கத்துலேருந்து அளவு எடுக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஸ்லீவோட சுற்றளவு எவ்வளோன்றதை பார்க்கலாம். அதுக்கு இன்ச் டேப் இந்த மாதிரி கிராஸில் வச்சுக்கோங்க. அதாவது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துல ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச் உள்ள தள்ளியும், அதே மாதிரி ஆம் ஹோல் கிட்ட 1/4 இன்ச் கீழே தள்ளியும் வைக்கணும். ஸ்லீவோட முழு சுற்றளவு 10 இன்ச்சஸ், அது கூட 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லீவோடைய முழு உயரம் 8 இன்ச்சஸ், அது கூட 1.5 இன்ச் கீழே மடித்து தைக்கிறதுக்கும் 1/2 இன்ச் மேலே ஜாயின் பண்ணுறதுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கீழ் சுற்றளவு எவ்வளோன்றதை பார்க்கலாம். கீழ் சுற்றளவு 7 இன்ச்சஸ், அது கூட 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கிளாத்தை எப்படி மடித்து மார்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத்தை எடுத்துகிட்டு அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. அப்போ தான் 2 ஸ்லீவையும் நம்ம ஒரே சமயத்தில் கட் பண்ண முடியும். இப்போ நம்ம மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கீழேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா மடித்து தைக்கிறதுக்கு. இப்போது இந்த கோடு வரைக்கும் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு திருப்பியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணி சென்டரில் பெரிய தையலாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணிவிட்டு அதை பிரித்து விட்டுறணும். இப்போ நம்ம ஃபுல் ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த பாயிண்ட்லேருந்து 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் சுற்றளவு மார்க் பண்ணணும். ஸோ நம்ம ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே ஸ்லீவோட ஃபுல் சுற்றளவு 10 இன்ச்சஸ் ப்ளஸ் 1.5 இன்ச் எக்ஸஸாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழ் சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். அது 7 இன்ச்சஸ் ப்ளஸ் 1.5 இன்ச். நெக்ஸ்ட்டு நம்ம கீழ் உயரம் மார்க் பண்ணணும். அதுக்கு நம்ம மேலே முழு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 10 இன்ச்சஸ், அந்த பாயிண்ட்லேருந்து கீழே 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் 3 இன்ச்சஸ் இல்லைன்னா 3.5 இன்ச்சஸ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது கீழ் உயரம் எவ்வளோ வேணுங்கிறத பொறுத்து 3 இன்ச்சஸ் இல்லை 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து கீழே பாட்டம் சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த கர்வ் வரையணும். அதுக்கு நம்ம ஸ்லீவ் சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 10 இன்ச்சஸ், அதில் பாதி 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலேருந்து கீழே 1 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து திருப்பி அந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1 இன்ச்சும், அதுக்கப்புறம் மேலே சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவோட கர்வ் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டு மார்க் பண்ணி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாயிண்டெல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி ஈஸியாக கர்வ் வரைஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஷேப்காக வரைஞ்சிக்கலாம். அது கீழே ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி வரைஞ்சிடுங்க. இப்போது ஸ்லீவோட கர்வ் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் எல்லா ஸ்லீவுக்குமே மார்க் பண்ணலாம். அதாவது எல்போ ஸ்லீவ், 3/4 ஸ்லீவ், ஃபுல் ஸ்லீவ் எல்லாத்துக்குமே இந்த மெத்தடில் நீங்கள் மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போது என்னென்னா, எல்லா ஸ்லீவுக்குமே நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஷார்ட் ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அதாவது ஃபுல் ஹைட் 5 இன்ச்சஸ் இல்லைனா 5 இன்ச்சஸ்க்கும் கம்மியாக இருக்கிற ஸ்லீவ் நம்ம மார்க் பண்ணும்போது கீழ் உயரம் ரொம்பவே கம்மியாயிடும். ஏன்னா நம்ம மேலேருந்து 3 இன்ச்சஸ் இறக்கி கோடு போடுறோம் இல்லையா, அதனால். இப்போது அண்டர் ஹைட், அதாவது கீழ் உயரம் கம்மியாக இருந்தாலும் ஓகே அப்படின்னா நம்ம இதே மெத்தடில் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஷார்ட் ஸ்லீவ் அளவெடுத்து எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது இந்த 2 ஸ்லீவையும் நம்ம இப்படி வைக்கும்போது அந்த ஷேப் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ஆப்போசிட்டில் இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக ஃப்ரண்ட் சைடு வரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்ததுன்னா கேளுங்க.